पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்ருக்கோம். வாக்கிய பாஷ்யத்தில் 2வது மந்திரம் மீனிங் பார்த்துருக்கோம் நேற்று கிளாஸில். 1வது மந்திரம் 2வது மந்திரம் உத்தம அதிகாரிக்கான விஷயம்னு சொல்லியாச்சு. மந்திரத்தை நான் திரும்பவும் படிக்கிறேன். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சக்ஷுரதிமுச்ய தீராஹ பிரேத்யாஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி. அந்த தத்துவம் யார் உள்ள இருந்து நம்மளை இயக்கிறா? இந்த வாக்கையும் இந்த மனசையும் இந்த பிராணனையும் இந்த கண்களையும் காதுகளையும் யார் இச்சைப்பட்டு அந்தந்த கர்மங்களில் ஏவுகின்றார் அப்படின்னு சிஷ்யன் கேள்வி கேட்டான். அதுக்கு ஆச்சரியார் சொல்லும்போது சொல்றார், ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம், காதுக்கு காதாக இருக்கிறது, மனசோ மனசு, மனசுக்கு மனசாக இருக்கிறது, எது வாக்குக்கு வாக்காய் இருக்கிறதோ, எது பிராணனுக்கு பிராணனாய் இருக்கிறதோ, எது கண்களுக்கு கண்களா காதுகளுக்கு காதுகளா இருக்கோ, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? அதிமுச்சிய அப்படின்னா இந்த கண்ணு காது மூக்கு வாயிலாம் நான் இல்லை அப்படின்னு அந்த எல்லா இந்திரியங்களையும் அந்த கரணத்தையும் விட்டுட்டு அதிமுச்சியனா தாண்டி சென்று. அதிமுச்சியன்றதுக்கு அர்த்தம் தாண்டி சென்றுனா என்னது? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மனநத்தோட ப்ராசஸ். இது சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அந்தந்த விஷயத்தில் இருக்கிற ஃபோக்கஸை விட்டு 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 நம்ம கிளியராக சொல்லியாச்சு. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் அந்தக்கரணம் 4, அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா 19 தத்துவம், இல்லைன்னா 17 தத்துவம்னு சொல்லலாம். இதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதிமுச்சிய தீரர்கள் என்ன பண்ணுறாங்க? அதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஆத்ம புத்தியை விட்டுட்டு இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறது, இது எனக்கு ஜடம், இதுக்கு என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட், இது நான் இவைகள் இல்லை
அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய ஆத்ம புத்தியை எல்லாத்தையும் விட்டுட்டு தாண்டி சென்று, தாண்டின அர்த்தம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வெறும் சச்சிதானந்தம் நான் அப்படின்னு அந்த நான்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு பிரேத்திய அஸ்மாத் லோகாத். இந்த லோகம் எது அப்படின்னா, நமக்கு இந்த லோகம் எதுன்னா இந்த தேகம் தான் லோகம். இந்த தேகத்துக்கு தானே நம்ம இன்னும் வாசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நான்ற புத்தியை விட்டுட்டு லோகாத் பிரேத்திய இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அமிர்தாபவந்தி அவர்கள் நான்லே நின்று அமிர்தர்களாக சாகாதவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு மந்திரம் முடியும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் இத்தியாதி பிரதிவச்சனம் நிர்விசேஷஸ்ய நிமித்தத்துவார்த்தம். ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார். ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இந்த ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம்னு பதில் சொன்னது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிவச்சனம் பதில் சொல்றது. அது எப்படி இருக்குன்னா, நிர்விசேஷஸ்ய. நிர்விசேஷம்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு நாம ரூப குணங்கள் இல்லாத சுத்தமான சச்சிதானந்தத்தை சொல்றதுதான் நிர்விசேஷ ஆத்மா. அந்த நிர்விசேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தத்துவ அர்த்தம், அதை சொல்றதுக்கு அதை அர்த்தமா வச்சுக்கிட்டு தான் ஆச்சாரியார் இந்த மந்திரமானது பதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாரோ ஒரு பர்சனை இண்டிகேட் பண்றது இல்லை, சவிசேஷம் இல்லை. சவிசேஷம் என்னது? இன்னார் யாருப்பா என்னோட காது கண்ணு மூக்க வாயெல்லாம் இயக்குறா அப்படின்னு கேட்டா, சங்கு சக்கர கதாதாரியா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரமாத்மா இருக்கார். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலித்தோலை போத்திக்கிட்டு சாம்பலை பூசிக்கிட்டு ஒரு விஷ்ணு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதை எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு எந்த ஒரு நாமரூபத்தையும் இங்கே இண்டிகேட் பண்ணலை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்விசேஷமா சுத்த சைத்தன்யம் இருக்கு, சுத்த நான். அந்த சுத்த தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை நிமித்தமா வச்சதுதான் அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு சகுனத்தை சேர்த்து நாம ரூபத்தை சேர்த்து கிரகணம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுறணும். விக்ரியாதி விசேஷ ரகிதஸ்ய ஆத்மனோ. விக்ரியான என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே கீதால பார்த்துட்டு இருக்கோம். சட்விகாரம். எதுக்கெல்லாம் சட்விகாரம் பாவ விகாரம் இருக்கு? தேகத்துக்கு இருக்கு. அம்மா வயிற்றுல இருந்து பிறக்குது, அதுக்கப்புறம் இருக்குது வெளியில, அதுக்கப்புறம் வளருது, அதுக்கப்புறம் மெதுவா பரிணாமத்தை அடையுது, அதுக்கப்புறம் தேய்வடையுது, ஒரு நாள் டும்னு இல்லாம போயிடுது. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி அப்படின்னு 6 விதமான பாவ விகாரங்கள் எதுக்கு இருக்கு? இந்த தேகம்தான் அம்மா வயிற்றுல இருந்துச்சு, இந்த தேகம்தான் அம்மா வயிற்றுல இருந்து பிறந்துச்சு, இந்த தேகம்தான் மெதுவா வளர்ந்துச்சு, இந்த தேகம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் தேகம் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மெதுவா விபரிணாமத்தை அடைஞ்சது. மெதுவா என்ன பண்ணுச்சு? மாற்றம் அடைஞ்சு அப்புறம் தேய்வாக ஆரம்பிச்சு. தேஞ்சு ஒரு நாள் என்னாச்சு? இல்லாம போச்சு, மரணத்தை அடைஞ்சது. இது எல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகாதிகளுக்கு. அப்ப ஆத்மான்னு சொல்லக்கூடிய நானுக்கு, நான் எப்படிப்பட்டது? விக்ரியா ஆதி விசேஷ ரகிதஸ்ய ஆத்மன். இந்த விக்ரியா முதலிய விசேஷங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் ரொம்ப எங்கா இருந்துச்சு, நல்ல முடி தாடிலாம் பெருசா இருந்துச்சு, நல்ல தேஜஸ்வியா இருந்தேன், இதெல்லாம் என்னாச்சு இப்போ? இல்லாமல் போச்சு. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேஜஸ்ன்னு சொல்றது அது இது மண்ணாங்கட்டி புண்ணாக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா இந்த தேகத்துக்கு தான் இருக்கு, நானுக்கு இல்லை. இது எல்லாமே இல்லாத ஆத்மனும் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த நான் தான் மன ஆதி பிரவருத்தம். இந்த மனசுக்கு பின்னாடி மனம் முதலியவற்றின் பிரவருத்திக்கு, மனம் இந்திரியங்கள் இதெல்லாம் பிரவருத்தி பண்ணுது, இதையெல்லாம் பிரவருத்தி பண்றதுக்கு பின்னாடி நிமித்தத்துவம். இது ஏதத்து ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் இத்தியாதி பிரதிவச்சனஸ்ய அர்த்தா. இதுதான் பிரதிவச்சனத்தோட பதிலோட அர்த்தம். யார் இருக்கா? யார் பார்த்தா? நான் கேட்குறேன், யார் பார்த்தா? கண்ணில் நான் கண்ணு மூலமா நான் தான்ச்சு பார்த்தேன் அப்படின்ட்டு. யார் கேட்டா? நான் தான்ச்சு கேட்டேன் அப்படின்ட்டு. யார் ஸ்மெல் பண்ணா? நான் தான் ஸ்மெல் பண்ணேன். யார் போனா? காலில் நடந்து போனா? நான் தான் நடந்து போனேன். யார் கையில் எடுத்தா? நான் தான் கையில் எடுத்தேன். யார் மனசுல சிந்திச்சா? நான் தான் மனசுல சிந்திச்சேன். யாருக்கு அறிவு இருக்கு? எனக்கு தான் அறிவு இருக்கு, புத்தியில் அறிவு எனக்கு தான் உண்டாகுது. அப்போ எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நான் பிரயோகம் பண்றோம். அப்ப கரெக்டா பிரயோகம் பண்றோம். அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எதுவுமே இல்லாதது, கண்ணு காது மூக்கு வாயிலாம் இல்லை, அந்த நான் தனி.
அந்த எதுவுமே இல்லாத நாமரூப குணங்கள் இல்லாத வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிற நான் இவைகள் இல்லை. கண்கள் மூலமா நான் பார்க்கிறேன், காது மூலமா நான் கேட்கிறேன், மனசு மூலமா சிந்திக்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறா இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றேன். அப்ப நானோட சுரூபம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானோட சுரூபம் நிர்குணம், நிராகாரம், எனக்கு எந்த ஃபார்மும் இல்லை. அப்போ அந்த விதமா பார்த்தீங்கன்னா, அப்ப நான் இருக்கிறதுனால தான் இந்த தேகத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் உயிர் உள்ளது போல தெரியுது. இதெல்லாம் ஜடம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்த இடத்துலயே இருக்கும். ட்ரெயின் இருந்த இடத்துலயே இருக்கும். லாரியோ பஸ்ஸோ காரோ அந்தந்த இடத்துல இருக்கும். யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்றவன் இருக்கணும். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அந்த காரு, ஃப்ளைட்டு எல்லாத்துக்கும் வேற ஒருத்தர் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஜடம். இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா இதோட சம்பந்தம் இல்லாதவன். முக்கியமானது அதுதான். இது எதுவுமே இல்லாதவனா ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்? நிமித்த மாத்திரம், நிமித்தமா இருக்கான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் அப்படின்னு பதில்ல என்ன சொல்லியிருக்கோ அதுக்கான அர்த்தம். அனுகமாத் ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா இத்தியர்த்தக பிரதிவச்சனஸ்ய அர்த்தக அனுகமாத், அறியப்படுவதா இருக்கு. இப்படிதான் அறியணும். அப்ப நான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? இந்த கூட்டங்களுக்கு அந்நியமாக இருப்பவன் நான். கண்ணு காது மூக்கு வாயின்ற கூட்டம், இதெல்லாம் கூட்டி வைக்க கூட்டம். முதல் இதுல சொல்லியாச்சு. சங்காதம் அப்படின்னு பேர். இது பேர் நம்ம இதுலயே படிச்சிருக்கோம். ஒரு நியமம் பார்த்தீங்கன்னா சாங்கியகாரிக்கால ஒரு ஸ்லோகமே பார்த்துருக்கோம். சங்காத பரார்த்தத்வாத் அப்படின்னு ஒரு லாஜிக் ஒன்று பார்த்தோம். எங்கெல்லாம் கூட்டி வச்சு என்ன பண்ணிருக்கு? அசம்பிள் பண்ணி வச்சிருக்கு. இந்த தேகத்துல கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் அசம்பிளி ஏகப்பட்ட ஐட்டம் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஐட்டத்தெல்லாம் நான் இன்னைக்கு தான் யோசிச்சேன். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வெறும் முழங்காலோட பார்ட்டில் மட்டும் எவ்வளோ நரம்புகள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு. காலோட சின்ன இடத்துல மட்டும் எவ்வளோ, ஐயோ என்ன மெக்கானிசம். நான் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஈஸ்வரனை இது பண்ணும்போது என்ன ப்ரைஸ் பண்ணுறது அந்த என்ன டெக்னிக்கல். ஐயோ அந்த நர்வ் சிஸ்டம்லாம் என்ன அற்புதமாக இருக்குது. இந்த கெண்டக்காலுக்கு பக்கத்தில் செகண்ட் ஹார்ட் இருக்கான். ஹார்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹார்ட் இருக்கான். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம காலு தானே நினச்சிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஹார்ட்டோட வேலை எல்லாத்தையும் ஒன்று பம்ப் பண்ணிக்கிட்டு ஒன்று இருக்குது. அது மாதிரி அப்போ விதவிதமாக இருக்குது. இதுக்குள்ளார பார்க்கும்போது இதெல்லாம் அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு இன்னோவா காரில் பார்த்தீங்கன்னா 84,000 பார்ட்ஸ் இருக்கான். ஐயோ, இன்னோவா காரில் 84,000 பார்ட்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னோவா கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தேகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இதை யூஸ் பண்ணக்கூடிய ஆதார தத்துவமாக நான் இருக்கேன். இந்த அசம்பிள் எல்லாமே எதுக்காக? எனக்காக, என் பொருட்டு. அப்போ அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. அனுகமாத் அறியப்படுவதா இருக்கு. தது அனுகமாதிகி அத்திர அஸ்மின் அர்த்தே அக்ஷரான். இந்த விதமாக இந்த அக்ஷரங்கள், இந்த 2வது மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதில்ல இருந்து நம்ம நிறைய எடுக்கணும். நான் நேற்று சொன்ன மாதிரி தான். கண்ணுக்கு காதுக்கு காதுனா என்ன எடுக்கணும்? காதுனால கேட்கப்பட சப்தங்களும் நான் இல்லை, காதும் நான் இல்லை. மனசுக்கு மனசுனா என்ன அர்த்தம்? மனசும் நான் இல்லை, மனசுல சிந்திக்கிற விஷயங்களும் நான் இல்லை, மனசுல பார்க்குற திருஷ்யங்களும் நான் இல்லை, நான் அதை தாண்டி வேறானவன். அதே மாதிரி வாக்குக்கு வாக்குன்னா என்ன அர்த்தம்? பேசக்கூடிய சப்தங்கள் நான் இல்லை, அந்த சப்தங்களுக்கும் வேறானவன் நான், இந்த வாக்குக்கும் வேறானவன் நான் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா நேர்த்தி பண்ணிக்கிட்டே போகும். அப்ப நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? நான் மாத்திரம் தான் இருப்பேன். இப்ப நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லி, கட்டோபனிஷத்தோட மந்திரம் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 3வது வள்ளி 7வது மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன். எச்சேதுவான் மனசி பிராஜ்ஞ அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தம அதிகாரிக்கான விஷயம் இப்ப போயிட்டு இருக்கு. உத்தம அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ணணுமா சாமி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், அந்த லய பிரக்கிரியா அதெல்லாம் தேவையா? நேத்திலாம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தமதிகாரியோட விஷயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆபாசவாதம் அப்படின்னு பேர். உத்தமதிகாரிக்கு என்ன உபதேசம்? ஆபாசவாதம். நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூக்குத்தி தங்கம், கம்மல் தங்கம்,
கம்மலுக்கு கம்மல், முக்குத்திக்கு முக்குத்தி, ஒட்டியானத்துக்கு ஒட்டியானம், பிரேஸ்லெட்டுக்கு பிரேஸ்லெட்டு, செயினுக்கு செயின். அப்போ நான் சொல்கிறேன், எது செயினுக்கு செயின் எது சாமி? தங்கம். முக்குத்தி முக்குத்தி, முக்குத்திக்கு முக்குத்தி தங்கம். பிரேஸ்லெட்டுக்கு பிரேஸ்லெட்டு தங்கம். எல்லாத்தையும் தங்கம் தானே. அதுக்கு அதுவாக இருக்கிறது என்னது? தங்கம். ஆதாரம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நேர்த்தி பண்ணி போனீங்களா, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு எந்த நேர்த்திக்கும் போகாமல் டைரக்டாக தங்கம் அப்படின்னு அந்தந்த விஷயத்தில் எடுத்தீங்களா? மெல்ட் பண்ணி ஒவ்வொன்றா பார்ட்டாக மெல்ட் பண்ணி கடைசியில் தங்கம் அப்படின்னு அறிஞ்சோமா? அப்படி இல்லை. சட்டிக்கு சட்டி, பானைக்கு பானை, தொட்டிக்கு பூந்தொட்டி. இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சொன்ன மாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை சட்டிக்கு சட்டினா என்ன பண்ணணும்? உடைச்சா சில்லு ஆகும். அதையும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணுங்க. கிரைண்ட் பண்ணால் மண் ஆகும். ஓஹோ, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்டிக்கு சட்டின்னு சொன்னால் அது சில்லு. அப்புறம் அந்த சில்லுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை கிரைண்ட் பண்ணி மண். அப்படியே அர்த்தம் எடுக்கிறோம்? இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்? புத்திசாலிகள் எல்லாமே சட்டிக்கு சட்டி அப்படின்னா அர்த்தம், சட்டிக்கு ஆதாரமாக இருக்கிறது மண், பானைக்கு பானைனா மண். அப்போ டைரக்டாக நம்ம மீனிங் எடுக்க முடியுதா? அப்படி எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உத்தமதிகாரிக்கான உபதேசம் ஆபாசவாதம் அப்படின்னு பேர். ஆபாசவாதம். அப்போ இந்த அதிகாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம், நல்லா கர்ம உபாசனைகளை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தவன். கர்ம உபாசனைகளை முடிச்சுட்டு பிராணன்ல நிற்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது எல்லா பேக்ரவுண்டும் தெரியும். அப்போ அவன் நேரடியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு கண்ணு, நான் கண்ணுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். கண்ணுக்கு கண்ணு யாரு? நான். கண்ணில் இருந்து பார்க்கறது யாரு? நான் தான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தீங்கன்னா எங்கே லயமாகுது? மனசு எங்கே லயமாகுது? புத்தி எங்கே லயமாகுது? பிராணன் எங்கே லயமாகுது? நான். அப்படின்னு நீங்க கிரமமா லயம் பண்ணி போகணும்ன்ற அவசியம் உத்தமதிகாரிக்கு இல்லை. அப்ப டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கண்ணுல இருந்து யாரு பாக்குறா? நான் தான் பாக்குறேன். கண்ணுல இருந்து யாரு பாக்குறா? நான் தான் பாக்குறேன். காதுல இருந்து யார் கேட்கிறா? நான் தான் கேட்கிறேன். மூக்குல இருந்து யாரு கிரகணம் பண்றா? நான் தான் கிரகணம். வாசனை கிரகணம் பண்றேன். டேஸ்ட் பண்றா யாரு? நாக்குல இருந்து நான் தான். அப்ப டைரக்டா பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸையே அந்தந்த இந்திரிய மனசுல இருந்து டைரக்டாவே எடுத்துடுறது. கிரமமா போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிரமம் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் லய பிரக்கிரியா, அதுக்கு பேர் நேத்தி போறது. அது பார்த்தீங்கன்னா மத்தியம் அதிகாரிக்கான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். லய பிரக்கிரியாவோ இல்லை பார்த்தீங்கன்னா நேத்தியோ இதெல்லாம் மனநத்துல வர்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியம் அதிகாரி பண்ணக்கூடியது. இப்ப இனிமே பண்ண போறோம். 3வது மந்திரத்துல இருந்து அந்த காரியத்தை தான் பண்ண போறோம். அப்ப இங்க சொல்றதை எப்படி எடுக்கணும்? இங்க சொல்றது ஆபாசவாதம். நான் தான் கண்ணா தெரியறேன், நான் தான் காதா தெரியறேன், நான் தான் பாத்தீங்கன்னா மூக்கா நாக்கா வாயா எல்லாமே நான் தான். தங்கம் தான் என்னவா இருக்கு? ஒட்டியானமா, பிரேஸ்லெட்டா, தங்க எல்லா ஆபரணங்களாகவும் இருக்கு. மண்ணு தான் அநேக பாத்திரங்களா இருக்கு. அப்ப டைரக்டா பாத்தீங்கன்னா எடுத்தோட விஷயத்தை எடுத்துக்கு பின்னாடி ஒரு இமீடியட்டா பார்த்தீங்கன்னா தன்னை பிடிக்கிற சாமர்த்தியம் ஒரு அதிகாரிக்கு இருந்துச்சுன்னா அதுதான் ஆபாசவாத உபதேசம். எப்பவுமே எடுத்துங்க, உபதேசம் பார்த்தீங்கன்னா கேட்டா போதும் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, புரிஞ்சா போதும் கேட்டா போதும்னு சொல்றாங்கன்னா அந்த டீச்சிங்க்கு என்ன பேரு? ஆபாசவாதம். ஆனா அது மாதிரி டீச்சிங் யாருக்கு கிடைக்கணும்? கர்ம உபாசனைகளை பண்ணி முடிச்சவங்க. கர்ம உபாசனைகளை பண்ணாதவங்களுக்கு ஆபாசவாதத்தை சாஸ்திரம் எங்கேயும் சொல்லவில்லை. 1000 முறை சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லய பிரக்கிரியாவுக்கு போகாம பண்ண முடியாது. அப்போ மத்தியம் அதிகாரிக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும்? உபாசனைகளை நிஷ்காமியமா உபாசனைகளை பண்ணி அவன் மேலே கீழே ஏறி இறங்கி பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஈஸியா அது காரியம் நடக்கும். அப்போ இந்த உபதேசம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறவன் நான் தான், மூக்குக்கு மூக்காக இருக்கிறவன், நாக்குக்கு நாக்காக இருக்கிறவன், மனசுக்கு மனசாக இருக்கிறவன் நான் தான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. கதம் ஆச்சாரியர் 2வது பேராகிராஃப் வர கதம் இதுதான் அர்த்தம்னு எப்படி சொல்றீங்க? ஆச்சாரியர் ஒவ்வொரு பதமா எக்ஸ்பிளைன் பண்றார். ஸ்ருணோத்தி அனேன இது ஸ்ரோத்திரம். இதனால் சப்தங்கள் கேட்கப்படுவதால் இதற்கு பெயர் ஸ்ரோத்திரம்னு பேர்.
ஸ்ருணோதி அப்படின்னா கேட்டல். சப்தங்களை கேட்கறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான். சப்தங்களை கேட்கறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அதனால இதுக்கு பேரு ஸ்ரோத்திரம்னு பேரு. காதுக்கு பேரு ஸ்ரோத்திரம். தஸ்ய சப்த அவபாசகத்துவம் ஸ்ரோத்திரத்துவம். அந்த காதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தன்மை இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டா தானே காது. எனக்கு ஒரு காது கேட்கல. அப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, நான் இது போட்டிருக்கேன்னா இதை கழட்டிட்டா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளமே இல்லையே. காதுன்ற தன்மை இந்த காதுக்கு போயிடுச்சு. சப்தத்தை அவபாசகம் பண்றது. அவபாசகம்னா பிரகாசிக்கிறது. சப்தத்தை பிரகாசிக்கிறது, அறியறது. பிரகாசிக்கிறதுன்ற அர்த்தம் அறியறது. சப்தத்தை அறியிற தன்மை இருந்தாதான் அது காது. நாயினா குலைக்கணும். குலைக்காதது பார்த்தீங்கன்னா நாய் இல்லை. சிம்பிள் தானே அது. அக்னினா சுடணும். சுடலைன்னா அது அக்னி இல்லை. மிளகானா காரமாக இருக்கணும். நேற்று ஒரு மிளகா, 2 மிளகா, பெரிய பெரிய மிளகா, இவ்வளோ பெரிய மிளகா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் இந்த ஒன்றுமே இருக்காது, பேச்சுக்கு தான் பேருக்கு தான் அப்படின்னு. எடுத்து கடிச்சு பார்த்தா ஆனந்தமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு, ஒரு காரமும் இல்லை. அப்போ என்ன பேர் அதுக்கு? மிளகான்னு பேர் வைக்கலாமா? பேர் வைக்க முடியாது. காரமாக இருந்தால் தான் மிளகா. இன்னொரு காந்தாரி மிளகான்னு ஒன்று இருக்குது, பொடி மிளகா. போட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா எடுத்து கடிச்சு பார்த்தா தயிர் சாதத்தோடு ஐயோ என்ன பண்ணினாலும் போக மாட்டேங்குது நாட்டில் காரம். அப்படியே ஊட்டி போச்சு. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அதான் மிளகானா அதான்ப்பா மிளகா அப்படின்னு. இப்போ என் காதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது காதா? இது ஒன்றுமே சப்தமே கேட்க மாட்டேங்குது. அப்போ இது காது இல்லை. இந்த காது இதை நல்லா ஷார்ப்பாக காது கேட்குது. அப்போ காதுன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, சப்தங்களை பிரகாசப்படுத்தணும், அறியணும். அதுதான் காது. அதான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தஸ்ய சப்த அவபாசகத்துவம் ஸ்ரோத்திரத்துவம். ஸ்ரோத்திர தன்மை, காதோட தன்மை எது அப்படின்னா சப்தங்களை அறிதல் தான் காதோட தன்மை. சப்த உபலப்து ரூபத்தையா அவபாசகத்துவம் நஸ்வதா. இந்த காது தன்னால கேட்காது. தன்னால பார்த்தீங்கன்னா சப்தங்களை கிரகணம் பண்ற சாமர்த்தியம் இதுக்கு இல்லை. நஸ்வதா சப்த உபலப்து ரூபத்தையா அவபாசகத்துவம். உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சப்தத்தை அறிபவன், அடைபவன் ஒருத்தன் இருக்கான். அவன் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்தத்தை பிரகாசிக்கிற தன்மையானது சித்திக்குது. யார் இருக்கா காதுல? நான் இருக்கேன். நான் காதுல நான் இருந்துகிட்டு சப்தங்களை காது மூலமா கேட்கிறேன். இந்த காது சொந்தமா பார்த்தீங்கன்னா சப்தங்களை பிரகாசிக்காது, அறியாது. இந்த காதுக்கு பார்த்தீங்கன்னா இது கிளி சப்தம், இது பார்த்தீங்கன்னா மயில் சப்தம், இது லாரி போற சப்தம், ஆட்டோ போற சப்தம், அவர் பேசுறது, இவர் பேசுறது, அப்படிலாம் ஏதோ இதுக்கு தெரியாது. இந்த காது பார்த்தீங்கன்னா முட்டாள், அது மூர்க்கன். அதுக்கு தெரியாது. மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இது. இது அறிகிற தன்மை யாருக்கு இருக்கு? உள்ள நான் இருக்கேன். காதுல நான் இருந்துகிட்டு இந்த சப்தம் அப்படின்னு நான் அறிகிறேன். நான் தான் அறிவு. அடிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்திரஸ்ய அச்சித் ரூபத்வாத். ஏன் இந்த காது பார்த்தீங்கன்னா கேட்காதா அப்படின்னு கேட்டா, காது பார்த்தீங்கன்னா அச்சித்துங்க. அச்சித்துன்னு அர்த்தம் ஜடம். சித்துக்கு ஆப்போசிட் அச்சித், ஜடம். ஃபேன் தன்னால் ஓடுமா? ஃபேன் தன்னால் ஓடாது. இந்த கரண்ட் இருந்தால் ஓடும், கனெக்ஷன் இருக்கணும். லைட் எரியுமா? லைட் கரண்ட் இருந்தால் லைட் எரியும். அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஓடுற சாமர்த்தியம் இருக்கா? ஓடுற சாமர்த்தியம் இருக்கு, ஆனால் கரண்ட் இருந்தால் தான் முடியும். எரியிற சாமர்த்தியம் இருக்கு, ஆனால் கரண்ட் இருந்தால் தான் எரியும். அதே மாதிரி இந்த காதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குற சாமர்த்தியம் இருக்கு, ஆனால் ஜடம். ஃபேனு, லைட்டு மாதிரி, ஸ்பீக்கர் மாதிரி கரண்ட் இருக்கணும். அந்த கரண்ட் தான் நிமித்த காரணம். அது மாதிரி நான் என்ன பண்றேன்? அந்த காதுல நான் இருந்தாதான் இந்த காது கேட்கும். ஏன் அப்படின்னா இந்த காதுன்றது அச்சித் ரூபம், ஜடம். அப்படி ஜடமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆத்மனஸ்ச சித்ரூபத்வாத். இந்த நான் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கே, இந்த நான்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா சித்ரூபம். சித்ரூபம்னா சைத்தன்யம், அறிதல், சுபாவத்தை உடையது. நான் அப்படின்றத அறிவு. அப்ப நான் அறிவா இருக்கேன், நானுக்கு அந்நியமா இந்த காது ஜடமா இருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் எத்து ஸ்ரோத்திரஸ்ய உபலப்துத்வேன அவபாசகத்துவம். எது பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்திரஸ்ய இந்த காதுகள்ல மூலமா உபலப்துத்வேன அறிதல் மூலமாக இந்த சப்தங்களை அறிதல் மூலமா பிரகாசிக்கின்றவனோ தது ஆத்ம நிமித்தத்வாத். அது யாருனால நடக்குது? காக்கா கத்துது, ஃபுட்டு போட்டது தீர்ந்து போச்சு போல இருக்கு, காக்கா கத்துது. யார் சொல்றா? அறிகிறா.
யார் அறிகிறா அப்படின்னு கேட்டா உபலப்து, இந்த காதுல இருந்து அறிபவன் உபலப்து. யாரு? நான் தான், அறிபவன் நான். நான் இருந்துகிட்டு என்ன பண்றேன், இந்த சப்தங்களை அறிகிறேன், பிரகாசிக்கிறேன். நான் தான் காக்கா கத்துது, மைனா போயிடுச்சு போல இருக்கு, காக்கா கத்துது தெரியுது. அப்ப நான் டிஃபரெண்ட் பார்த்து அறிகிறேன். பாத்தீங்களா? தது ஆத்ம நிமித்தத்வாத். அது எப்படி முடியுது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காது கேட்குது இல்ல சாமி, அதனால தானே காது கேட்டதுனால தானே இல்ல இல்ல, காதுல நான் இருக்கிறேன், நிமித்த காரணம். ஃபேன் ஓடுது அப்படின்னா அது ஓடல, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார் நிமித்தமா இருக்கா? கரண்ட் நிமித்தமா இருக்கு. அதே மாதிரி இந்த காது கேட்குது அப்படின்னா நிமித்தமா நான் இருக்க உள்ள ஆத்ம நிமித்தத்வாத் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் இத்யுச்யதே. அப்ப அந்த காதுக்கு காது, ஃபேனுக்கு ஃபேனுன்னா எதை எடுக்கணும்? ஃபேனுக்கு ஃபேனு கரண்ட்டு, லைட்டுக்கு லைட்டு கரண்ட்டு, மிக்சிக்கு மிக்சி கரண்ட்டு, அயன் பாக்ஸுக்கு அயன் பாக்ஸ் வந்து கரண்ட்டு, எலக்ட்ரிக் குக்கருக்கு எலக்ட்ரிக் குக்கர் கரண்ட்டு, அப்படித்தானே எடுக்கிறோம். அதே மாதிரி காதுக்கு காதுனா நான் கரண்ட் மாதிரி நான் சைத்தன்யமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். யதா ஸ்ரோத்திரஸ்ய க்ஷத்ரஸ்ய க்ஷத்ரம். ஆச்சாரியர் எக்ஸாம்பிள் சொல்ற, பழைய காலத்து எக்ஸாம்பிளா சொல்ற. க்ஷத்ரஸ்ய க்ஷத்ரம் எப்படி வந்து ஒரு க்ஷத்திரியன்ற க்ஷத்திரிய தன்மை இருக்கும். க்ஷத்திரியன்ற என்ன இருக்கும்? க்ஷத்திரிய தன்மை இருக்கும். யதா யதாவா உதகஸ்ய ஔஷ்ணியம் அக்னி நிமித்தமிதி. ஒரு தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறோம். டெய்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு அதை எடுத்து சொம்பில் ஊற்றிட்டு வரேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு? சில்னஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சோடனே ஹீட் ஆயிடுது. தொட்டு பாருங்க அப்படின்னு கேட்டால் ஐயோ கொதிக்குது ஜி அப்படின்னு. நம்ம என்ன சொல்கிறோம்? தண்ணியை தொட்டு பார்த்தோன்னே நான் டெய்லி அது தப்பை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போயிட்டு ரொம்ப அலட்சியம், கொண்டு போய் விரலை கொண்டு போய் விடுவோம் உள்ள தலையில விட்டோம். ஐயோ போச்சு போச்சு. டெய்லி காரியம் நடக்கும். புத்திக்கு என்ன சொன்னாலும் கையை விடாதன்னு சொன்னாலும் இந்த விரலை கொண்டு போய் விட்டு பார்க்கறது தான் இந்த கை இப்போ டெய்லி பண்ணுது. ஐயோ கொதிக்குது அப்படின்னா நான் கேட்குறேன், தண்ணி கொதிக்குமா எங்கேயாவது? தண்ணி எங்கேயாவது கொதிக்குமா? அதோட சுபாவம் கொதிக்கிற சுபாவமா? தண்ணி சுடுற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இல்லை. அப்போ எதோட நிமித்தத்தினால அந்த தண்ணி கொதிக்குது? அக்னியோட சம்பந்தம். அக்னியோட சம்பந்தத்தினால அது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்குது. எடுத்து கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் வச்சுட்டா என்ன ஆயிடும்? முடிச்சு போச்சு. மெதுவா நார்மலா வந்து அது இல்லாமல் போயிடும், சில்லுன்னு ஆயிடும். அப்போ அதான் ஆச்சாரியர் இந்த எக்ஸாம்பிள் சொல்றார். எதா உதகசிய வந்து பார்த்தீங்கன்னா எதாவா உதகசிய ஔஷ்ணியம் அக்னி நிமித்தம் இது. தண்ணியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எதோட நிமித்தம்? அக்னியோட நிமித்தத்தினால வந்தது. தக்துகு அபி உதகசிய தக்த அக்னி உச்சியதே. அந்த அக்னி தான் சுடுது. அந்த அக்னியோட நிமித்தத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஜலத்தை சுடுது அப்படின்னு நம்ம சொல்றோம், கொதிக்குதுன்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? நம்ம அக்னியை சொல்லலை, அக்னி கொதிக்குது அப்படின்னு சொல்லாம ஜலம் கொதிக்குதுன்னு சொல்றோம். என்ன ஒரு பியூட்டி பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப ஜலத்துக்கு கொதிக்கிற தன்மையே இல்லை, சுடும் தன்மையே அதுல இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிமித்தத்தினால, அக்னியோட நிமித்தத்தினால சுடும் தன்மை இதுல வந்துருது. நம்ம சொல்றோம் ஜலம் கொதிக்குது, காஃபி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்குது, சூடா இருக்கு, ரொம்ப ஆற உடனும் அப்படி. அதுக்கு கொதிக்கிற தன்மையே இல்லை. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உதகமபி அக்னி சயோகாத் அக்னி உச்சியதே. ஜலமும் கூட வந்து அக்னியோட சம்பந்தத்தினால அது கொதிக்குதுன்னு அக்னியா நம்ம என்ன பண்றோம்? அந்த ஜலத்தை சொல்கின்றோம். தத்வத்து அது போலவே அனித்யம் எத்து சயோகாத் உபலப்திருத்வம் தத்து கரணம் ஸ்ரோத்ராதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனித்யம் எத்து சயோகாத் உபலப்திருத்வம். இந்த காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் இல்லை. அக்னியில நித்திய அக்னி தன்மை இருக்கு, சுடும் தன்மை. ஆனா ஜலத்துல நித்தியமா அது சுடுற தன்மை இல்லை. அப்ப சுடுற தன்மை வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது. இந்த அக்னி ஜலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுட வைக்கும் போதெல்லாம் இந்த அக்னி கொதிக்கும். அக்னியோட சம்பந்தத்தை எடுத்துட்டீங்கன்னா நார்மலா அதோட சுபாவம் சில்னஸ்க்கு போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜலத்துக்கு வந்து கொதிக்கிற சுபாவம் இல்லை, அது அக்னியோட. அதே மாதிரி அனித்தியமா இருக்கக்கூடிய இந்த காது வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கேட்கிற சாமர்த்தியம் இல்லை. ஆனா தத்து எத்து சயோகாத் உபலப்திருத்வம், எதோட சயோகத்தினால சேர்க்கையினால
இந்த காது எதனோட சேர்க்கையினால இந்த சப்தங்களை அறியிற தன்மை உண்டாகுதோ தத்து கரணம் ஸ்ரோத்ராதி. அந்த கரணத்தை இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்ரோத்திரம்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், இந்த காதுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலா கேட்கிற தன்மை இல்லை. சிம்பிள். யாரோட சேர்க்கையினால கிடைக்கிது, இதுக்கு அறிவு உண்டாகிற மாதிரி தெரியுது அப்படின்னா, கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோவை போட்டோம் அப்படின்னா ரேடியோ பாடுது, ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம செல்ஃபோனை மியூசிக் கேட்குறோம், இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்குதா? ஆமாம் கேட்குது, மைக்கு நல்லா கேட்குது, எல்லாம் கேட்குது. அது சொந்த தன்மையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதோட சம்பந்தம் இருக்குது? எதோட சம்பந்தம்? கரண்ட்டோட, பவரோட சம்பந்தம். அதே மாதிரி இந்த காதுக்கு பார்த்தீங்கன்னா எதோட சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதுக்கு, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்துக்கும் எது சம்பந்தம்? நான். அந்த நானோட சம்பந்தத்தினால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது, சப்தங்களை கேட்குது, இந்த ஸ்ரோத்திரம் முதலியவைகள். உதகசிய இவ தக்திருத்துவம் அனித்யம் ஹி தத்திரபத். எப்படி பார்த்தீங்கன்னா ஜலம், உதகம்ன்றதுக்கு அர்த்தம் ஜலம். ஜலத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுடும் தன்மையானது அக்னியோட சயோகத்தினால உண்டானது. அதுக்குன்னு உண்மையிலேயே அதுக்கு நித்தியமான சுடும் தன்மை அக்னிக்கு, எது ஜலத்துக்கு இல்லை. அக்னிக்கு தான் நித்தியமான சுடும் தன்மை இருக்கு. அப்ப ஜலத்துக்கு பார்த்தீங்கன்னா அனித்திய சுடும் தன்மை இருக்கு. அனித்தியமானது வந்து போறது, அனித்தியம், அந்த டைம் பீயிங் இருக்கும். அதே மாதிரி இந்த காது, கண்ணு, மூக்கு, வாயிலாம் அனித்தியமான கேட்கும் தன்மையை, அறியும் தன்மையை கொண்டவை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். அப்போ எத்திர தூ எந்த விஷயத்துல நித்திய உபலப்திருத்துவம் அக்னி இவ ஔஷ்ணியம் ச நித்திய உபலப்தி ஸ்வரூபத்வாத் தக்த உதக உபலப்தா உச்சியதே. ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை கொதிக்க வச்சோன்னே நித்திய உபலப்திருத்துவம் அக்னௌ இவ ஔஷ்ணியம். அக்னியில தான் நித்திய சுடும் தன்மை இருக்கு. அதே மாதிரி நித்திய அறிவுத்தன்மை எங்க இருக்கு அப்படின்னா அந்த நான்ல தான் பார்த்தீங்கன்னா நித்திய அறியும் தன்மை இருக்கு, சைத்தன்யம் அது இருக்கு. அப்போ அந்த தன்மை அக்னி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நித்தியமானது பார்த்தீங்கன்னா நித்தியமா அறியும் தன்மையானது நித்திய உபலப்தி ஸ்வரூபத்வாத் தக்த இவ உபலப்தா உச்சியது. அப்போ அதோட சயோகத்தினால் நம்ம காது கேட்குது நம்ம சொல்றோம். காது கேட்கலங்க, காதுக்கு கேட்கிற சாமர்த்தியம் இல்லை. காது கேட்கல, யாரு கேட்கிறா? நான் கேட்கிறேன். காது மூலமா நான் கேட்கிறேன். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் தான் சுத்துது. எது மூலமா சுத்துது? ஃபேன் மூலமா சுத்துது. கரண்ட் தான் எரியுது. எது மூலமா எரியுது? லைட்டு மூலமா எரியுது, பிரகாசிக்குது. இதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அடுத்தது ஆச்சாரியர் என்ன பண்றாரு? ஸ்ரோத்ராதிசி ஸ்ரோத்ரத்வாதி உபலப்திர் அனித்யா நித்யாச்ச ஆத்மனி யதக ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இத்தியாதி அக்ஷராணாம் அர்த்தம் அனுகமாத் உபபத்யதே. ஆச்சாரியர் மந்திரத்தில் என்ன சொல்றதுக்கு? ஸ்ருதி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்ரோத்ராதியில பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்ருத்வாதி உபலப்துகு, இந்த காது முதலியவைகள்ல எவன் இருக்கானோ, அறிபவனா இருக்கானோ, அவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா அனித்யா நித்யாச்ச ஆத்மனி. அப்ப ரெண்டு தன்மை இருக்கு. காது அனித்தியம், அனித்தியமான தன்மை. தூக்கத்துல எங்க போச்சு? தூக்கத்துல காது இல்லையாம போயிடுச்சோ? காது இருக்கு, இல்ல காது இருக்கு, ஆனா கேட்கிற தன்மை இல்லாம போச்சு. காதே இல்லை தூக்கத்துல, கண் இல்லை, காது இல்லை, ஆனா அறிவு இருக்கா? ஆமா, நான் சுகமா தூங்கினேன், ஒண்ணும் இல்லை, அறிவு இருக்கா? அப்ப காது கேட்கல. சொப்பனத்துக்கு போயிட்டாவே வெளியில இருக்க சப்தங்கள் கேட்கல, இந்த காது யூஸ் ஆகல, அங்க வேற காது வந்துருது. கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம். அப்ப இந்த காதுல இருக்கிற தன்மை இப்ப நமக்கே தெரியும். எனக்கு ஒரு காது கேட்கல, ஒரு காது கேட்கல அப்படின்னா முன்னாடி கேட்டுட்டு இருந்துச்சு, இப்ப கேட்கல. அது நித்தியமான்னு கேட்டீங்கன்னா நித்தியம் இல்லை. அப்போ காதுல இருக்கக்கூடிய அனித்திய தன்மை காதோடது. அந்த காதுல இருக்கக்கூடிய நித்திய எனக்கு காது கேட்கலன்னு ஒருத்தன் அறியறான் பாருங்க. காது ஒத்த காது கேட்கலன்னு அறியறவன் யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்ப தெளிவா இருக்கு, நான் சதா அறிபவனா இருக்கேன். என்கிட்ட அறியும் தன்மை நித்தியமானதா இருக்கு. ஆனா இந்த காதுக்கு பாத்தீங்கன்னா நித்தியத்தன்மை, அந்த அறியும் தன்மை நித்தியம் இல்லை, அனித்தியம். கருமத்தினால பாத்தீங்கன்னா கேட்கும், கருமம் இல்லாம போச்சு அப்படின்னா கேட்காது, முடிச்சு போச்சு. அப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆத்மனி
நித்யாச்ச அனித்யாச்ச ஆத்மனி யதக ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுச்சு, காது அனித்தியம், அந்த காதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரோத்திர தன்மை அனித்தியம், ஆனா அதுக்குள்ளார இருக்கிற நான் இருக்க பாருங்க, அவன் நித்தியமான அறிபவன். அதனாலதான் ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் அப்படின்னு இத்தியாதி அக்ஷரானாம் அர்த்த அனுகமாத். இந்த விதமா தான் அந்த ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம்ன்றதுக்கான அர்த்தத்தை அறியப்படுவது. இது மாதிரி அறிஞ்சாதான் உபபத்தியத்தை பொருத்தமா இருக்கும். புரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நிர்விசேஷஸ்ய உபலப்தி ஸ்வரூபஸ்ய ஆத்மனோ மன ஆதி பிரவருத்தி நிமித்தத்துவம் இது. சரி, நம்ம அந்த நானை எப்படி எடுக்கிறது? நானுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிபவனா இருக்கிற அந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்விசேஷஸ்ய. நிர்விசேஷம்னு என்ன அர்த்தம்? எந்த அட்ஜெக்டிவ்ஸும் இல்லை, நிறமில்லை, குணமில்லை, சுவையில்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நானை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்டால் அறியறதுக்கான எந்த தன்மையும் அதில் இல்லை, எதுவும் இல்லை, நிர்விசேஷம். காற்றுல ஸ்மெல் வந்தால் தான் எனக்கு தெரியுது, ஆஹா நல்ல ஸ்மெல் வருது, என்ன பூது, என்ன ஊதுவத்தி, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட்டாக இருக்கே, என்ன ஊதுவத்தின்னு தெரியலையே அப்படின்னு என் புத்தி எப்போவுமே எங்கே ஸ்மெல் வந்தாலும், அந்த ஊதுவத்தி ஸ்மெல் வந்தாலும் உடனே இது என்ன பிராண்டு தெரியலையே, வாங்கணுமே, இது எங்கே 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 ஸ்மெல் கொளுத்தி வச்சுருக்காங்கன்னு தேடிட்டே இருக்கும். நார்மலாக ஸ்மெல் வரலன்னா அப்போ அந்த காற்று எப்படி இருந்துச்சு? நிர்விசேஷமாக இருந்துச்சு காற்று. அந்த காற்றுல ஒரு ஸ்மெல் கலந்தோன்னே அது சவிசேஷமாக ஆயிடுச்சு, ஒரு அட்ஜெக்டிவ் சேர்ந்துருச்சு. நல்ல ஸ்மெல் வருது, யாரோ சாம்பார் வைக்கிறாங்க, ரசம் வைக்கிறாங்க, தெரியுது. உடனே பூ ஸ்மெல் வருது, பூ பூத்து இருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா செண்பக பூ பூத்து இருக்கு, அதனால ஸ்மெல் வருது சொல்கிறோம். அப்போ ஏதாவது கலந்தா மட்டும்தான் இந்த காத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறியும் தன்மை நம்ம விசேஷமா அறிகிறோம், இல்லைன்னா அறிகிறது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் நிர்விசேஷமாவே இருக்கிறது, இதுக்குன்னு எந்த தன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிர்விசேஷஸ்ய உபலப்தி சொரூபஸ்ய. அப்ப இதோட சொரூபம் என்ன சுவாமி? நிர்விசேஷம் சொல்லிட்டீங்க, அட்ஜெக்டிவே இல்லை, நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை. அப்ப அறிபவன் எப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அறியும் தன்மையை உடையவன் அறிபவன், இவ்வளவுதான். அறிவு திரஷ்டா திருஷி மாத்திரக யோக சூத்திரத்துல சொல்ல போறோம். ஒரு அருமையான சூத்திரம் இருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுவரிசையில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், மதுவரிசையில் எழுதியிருக்கேன், பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 405 முதல் பேராகிராஃப்ல எழுதியிருக்கேன். திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோபி பிரத்தியானுபஷ்யா யோக சூத்திரத்துல 2:20 சொல்லியிருக்கேன். 405 பேஜ்ல முதல் பேராகிராஃப்லயே திரஷ்டா திருஷி மாத்திரை போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கு. பார்ப்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பவன் என்னது? திருஷி மாத்திரம். திருஷி அப்படின்னா பார்வை மாத்திரம். பார்ப்பவன் பார்வை மாத்திரம். நான் யாரு? பார்வை மாத்திரம். பார்வைன்னு அர்த்தம் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். சுத்தம், எதுவும் இல்லை, நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை. சுத்தோ அப்பி, சுத்தமா இருந்தாலும் கூட இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு? காதோட சேர்ந்தா கேட்குது, கண்ணோட சேர்ந்தா பார்க்குது, மூக்கோட சேர்ந்தா ஸ்மெல் பண்ணுது, நாக்கோட சேர்ந்தா டேஸ்ட் பண்ணுது, எதோட சேர்ந்தோ அது அதுவா ஆயிடுது. காத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாண்டல்வுட் ஸ்மெல், ஊதுவத்தியை கொளுத்தி வச்சா சாண்டல்வுட் ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்பிராணி, காலையில் இதெல்லாம் பண்ணுவேன் நான், அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். வந்தோட ஒரு சாம்பிராணி, ஒரு சின்ன இதை கொளுத்தி வச்சிருவேன், வீடு ஃபுல்லா சாம்பிராணி ஸ்மெல்லா இருக்கும். 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணுவேன், சாண்டல்வுட் ஊதுவத்தி அகர்பத்தியை கொளுத்தி வைப்பேன், அகர்பத்தி வரும். அப்ப ஸ்மெல் மாறிட்டே இருக்கு. ஆனா காத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லும் இல்லை. அப்ப கூட எது சேருதோ அது மயமா ஆகுது. அதே மாதிரி இது சுத்தமான ஆத்மா எப்படிப்பட்டவன்? வெறும் பார்வை மாத்திரம். பார்ப்பவன் பார்வை மாத்திரம். ரொம்ப அருமையான சூத்திரம் வரப்போகுது. திரஷ்டா திருஷி மாத்திரா, பார்ப்பவன் பார்வை மாத்திரம். பார்வைன்னு என்ன அர்த்தம்? அறிவு. அறிவு மாத்திரம்தான். அந்த அறிவு எப்படிப்பட்டது? நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லாத நிர்விசேஷம். அப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணுது? அது எதுக்கு பக்கத்துல இருக்கோ அதை எடுத்துக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? உபாதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா ஒரு 8:30 மணி போல டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு 8:30 மணிக்காச்சு சதானந்தஞ்சு காலையில ஒரு அபிஷேகம் ஒன்று உண்டு இல்லை பட்டிக்கலிங்கத்துக்கு. 8:30 மணிக்கு 8:30 மணிக்கு 10:30 இல்லை 10:30 3
ஓ, மூணு காலமும் பண்றாங்களா இதுக்கு ஸ்படிகலிங்கத்துக்கு? ஓ, சரி சரி, நான் காலையில மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்ப அதுக்கு ஸ்படிகலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது தேனை ஊத்துறீங்கன்னா ஸ்படிகலிங்கம் வச்சிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட போனேன். எங்கெங்க ஸ்படிகலிங்கம் பார்த்தது கண்ணுக்கு தெரியல. ஸ்படிகலிங்கமே கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுக்கு வெளியில தெரியவே இல்லை. நிர்மாலியம் பண்ணி வச்சிருக்காங்க, ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேனை ஊற்றும் போது தான் தெரியுது. ஓ ஆமாம், பாலும் தேனும் ஊற்றும் போது தான் அது ஒரு சிவலிங்கம் இருக்குன்னே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எல்லா பூக்கள்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வச்சோன்னே பின்பக்கம் என்ன கலர் வைக்கிறோமோ அதோட கலர் இதுக்கு வந்துடும். அற்புதமான எக்ஸாம் இதான். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுத்தம், ஸ்பட்டிகலிங்கம் மாதிரி. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எது வைக்கிறீங்களோ, சிவப்பு பூ வச்சா சிவப்பா தெரியும், தேனை ஊத்துனீங்கன்னா தேன் கலர்ல தெரியும், மஞ்சள் பூ வச்சா மஞ்சளா தெரியுது. இது மாதிரி இந்த நான் எப்படி இருக்கு? இந்த தேகத்தோட சேரும்போது தேகமா இருக்கு, இந்திரியத்தோட சேரும்போது இந்திரியமா இருக்கு, மனசோட சேரும்போது மனசா இருக்கு, புத்தியோட சேரும்போது புத்தியாகுது. இது விசேஷம். ஆனா ஒரிஜினல்ல வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சதா காலமும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் ஸ்பட்டிக்க மாதிரி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, நிர்விசேஷஸ்ய உபலப்தி சுரூபத்வா. இந்த ஆத்ம தத்துவம்ன்றது காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நான் எப்படிப்பட்டதுன்னா நிர்விசேஷம். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவம் எப்படி உபலப்தி சுரூபத்வா. சொரூபம் என்னது? அறிதல் மட்டும்தான் சுரூபம். அறிபவன் நான், அறிபவன் மாத்திரம். அப்படிப்பட்ட ஆத்மாவானது மன ஆதி பிரவிற்த்தி நிமித்தத்துவம். இது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம் எல்லாம் பிரவருத்தி பண்றதுக்கான நிமித்தமா உள்ளுக்குள்ளார இருக்கு. நான் உள்ள இருக்க, எல்லாத்துக்கு பின்னாடியே நான் இருக்கு. நான் இருக்கிறதுனாலதான் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் போகுது. இப்ப பவர் இருக்கிறதுனால லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லேப்டாப் இதாகிட்டு இருக்கு, செல்போன்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒரு பவர்ன்ற நிமித்தத்தை வச்சுக்கிட்டு, கரண்டோட நிமித்தத்தை வச்சுக்கிட்டு அது காரியத்தை எப்படி பண்ணுதோ அதே மாதிரி உள்ள நான் இருக்க. இந்த நான் இருக்கிறதுனால மனசு சிந்திக்குது, புத்தி அறியுது, இந்திரியங்கள் பார்க்குது, கேட்குது, எல்லாம் பண்ணுது, கர்மேந்திரியங்கள் அதோட காரியத்தை பண்ணுது, அசைக்குது, வாய் பேசுது, எல்லாம் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, மன ஆதிஷு ஏவம் யதோக்தம். இப்ப நம்ம காதுக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் மனசு முதலியவைகளுக்கும் சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அதுக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி மனசோ மனோ எது, மனசுக்கு மனசா எது இருக்கோ, மனசுக்கு மனசு எது? நான் தான். மனசுல இருந்துட்டு அந்த மனசை வந்து இயக்கிறவன் நான் தான். மனசு மூலமா சிந்திக்கிறவன் நான் தான். மனசு சிந்திக்குது, அந்த சிந்திக்கிறதுக்கான காரணம், நிமித்த காரணம் யாரு? நான் தான். ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுறதுக்கு பின்னாடி நிமித்தம் எது? ஓடுறது ஃபேனு, கரண்ட் இல்லை. ஆனா ஃபேன் ஓடுறதுக்கு நிமித்தமா இருக்கிறது எது? கரண்ட்டு. அதே மாதிரி மனசு சிந்திக்குது, அந்த சிந்தனைக்கு பின்னாடி யார் சிந்திக்கிறா? மனசு சிந்திக்குது. ஆனா சிந்தனைக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் இருக்கேன். நான் இருக்கிறதுனால தான் மனசு சிந்திக்குது. அப்ப நான் யாரு? நிமித்த காரணம், வெறும் நிமித்த மாத்திரம். இவர கீதால சொல்லுவார்ல, நிமித்த மாத்திரம் சவ்ய சாட்சி சொல்லுவார். வெறும் நிமித்தமா சும்மா பேருக்கு நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நிமித்தம் யாரு? நான் தான் நிமித்தம். நான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னோட சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மங்குனி சரீரம். என்னோடது மங்குனினா மந்தம், ரொம்ப புத்தி எல்லாமே மந்தம். ஆனால் எனக்கு கரெக்டாக யோசனை வரும், இது எப்படி கரெக்டாக இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மங்குனி ஆச்சு, புத்தியே இல்லாதாச்சு, மந்தமாச்சு, ரொம்ப ஆலசியம், சோம்பேறினா மகா சோம்பேறி. எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் 24 மணி நேரமும் தூங்கிக்கிட்டே இருப்பேன், படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரியங்கள் நடந்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம யாரு பண்ணுறா உள்ள அப்படின்னா கர்ம நிமித்தம். இந்த சரீரத்துக்கெல்லாம் ஒரு கர்மம் இருக்கு. இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இதுக்கெல்லாம் ஒரு கர்மம் இருக்கு. அந்த கர்மம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதை ஆக்டிவா பண்ண வைக்குது காரியத்தை. இந்த ஜீவாத்மான்னு ஒரு பரமஹம்சானந்தா இருக்கா பாருங்க, அவன் மகா சோம்பேறி. ஆனா கர்மத்தினால இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிமித்த காரணமா இருக்கிற சுத்த நான் நிமித்த காரணமா இருந்துகிட்டு
இந்த இந்திரியங்கள் மனசுக்கெல்லாம் என்ன கருமம் இருக்கோ அந்த கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ண வைக்குது. அது நிமித்தம், சுத்த நான் தான் நிமித்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். நான் பார்ப்பேன் இன்னைக்கு கிளாஸ் வேணாம் அப்படின்னு படிப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதெல்லாம் முடியாது அப்படின்னு எழுந்திரிச்சு கரெக்டாக குளிச்சு கிளாஸ்க்குலாம் வந்து உட்காந்துருவேன். மெசேஜ் ஒரு 3 மணிக்கு மெசேஜ் போடலான்னு நான் தீர்மானிப்பேன். 3 மணிக்கு பரமஹம்சானந்தா தீர்மானம் பண்ணுவான், இன்னைக்கு அதான் யார் இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னா என்ன ஞானம் எல்லாமே வந்து ஏதாவது பெரிய பாதிப்பு வரக்கூடாது, இன்னைக்கே எனக்கு ஞானம் வேணும்னு யாராவது பெரிய அர்ஜென்ட் யாருக்காவது இருக்கா, அதெல்லாம் போது நாளைக்கு பார்த்துக்கலாம் கிளாஸு அப்படின்னு 12 மணிக்கு நினைப்பான் பரமஹம்சானந்தா. ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் நினைச்சிட்டு என்ன பண்ணலாம், 3 மணிக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு நல்லா தூங்குவோம் படுத்து. அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து எல்லாத்தையும் ஆம்பியன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நல்லா இருட்டாக்கி விட்டு ஆம்பியன்ஸ் வேணும்ல ராத்திரி மாதிரி ஒரு எஃபெக்டிவ் பண்ணி படுத்து தூங்கிடுவேன். படுத்து தூங்கினா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:45 போல டம்முன்னு முழிப்பு வந்துடும். படுத்ததே 1 மணியாக தான் இருக்கும். 1:45 போல டம்முன்னு முழிப்பு வந்துடும். பிரகாசமாயிடும். அதுக்கப்புறம் படுக்கவே முடியாது. படுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும், உடம்பு வலிக்கும், வேற வழியே இல்லை. மெசேஜ் போட முடியுமானா மெசேஜ் போட முடியாது. நாங்கள் ஏன் ஒருத்தர் தீர்மானிச்சான் 3 மணிக்கு மெசேஜ் போடலாம் பாடம் வேணான்னு. ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், வேக்கப் பண்ணி விட்டு காரியத்தெல்லாம் பண்ண வைக்கிறான். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு சுத்தமான ஒன்று நான் இருக்குல்ல, அந்த சுத்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஈஸ்வர தத்துவம், அந்தர்யாமின்னு அப்படி பேர், அதுக்கு பேர். அந்த சுத்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் என்ன கர்மா இருக்கோ, நாம் இந்த ஜீவாத்மா விரும்பலனாலும் வலுக்கட்டாயமா இந்த தேகத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ண வைக்கும். அதனால அதுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர். எப்படி அந்தர்யாமி அப்படின்னு கேட்டா, வெறும் நிமித்த மாத்திரமா இருந்துட்டு, சூரியன் மாதிரி நிமித்த மாத்திரமா இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் இயக்க வைக்குது. இதுல நடுவுல ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் இருக்கால, அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் வந்து இயலாதவன், யூஸ்லெஸ். அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது. பின்னாடி சுத்தமா ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். உள்ள இருந்து ஆட்டி வைக்கிறான், நான் ஆடுறேன். அப்போ ஆச்சாரியர் சொல்லிட்டாரு, மன ஆதிஷு ஏவம் எதோக்தம், மனசுக்கு பின்னாடியும் புத்திக்கு பின்னாடியும் பிராணனுக்கு பின்னாடியும் இவன் தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆச்சாரியர் வாச்சோக வாக்குக்கு போயிடுறார். வாச்சோக வாச்சம் பிராணஸ்ய பிராண இதி விபக்தி துவயம் சர்வத்திர ஏவ திரஷ்டவ்யம். விபக்தி பரிணாமம் ஆயிருக்கு. நீங்க பதபாஷ்யத்தை பார்த்தீங்கன்னா இது திரும்பவும் அங்கேயும் இதே பிரச்சனை வந்துச்சு. கிராமர் ரூல்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவுமே பிரதமா விபக்தியில பதில் சொல்லணும். நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் தான், நான் பரமஹம்சானந்தா, அகம் பரமஹம்சானந்தா அப்படின்னு இதுல சொல்லணும். தித்தியா விபக்தி எப்பவுமே கர்மத்தை கொடுக்க, ஆப்ஜெக்டை சொல்லும்போது நீங்க என்ன படிக்கிறீங்க, நான் புஸ்தகத்தை படிக்கிறேன். நான் யாரு, நான் பரமஹம்சானந்தா. நீங்க எதை படிக்கிறீங்க, நான் புஸ்தகத்தை படிக்கிறேன். கேனோபனிஷத்து புஸ்தகத்தை படிக்கிறேன், புஸ்தகத்தைன்னு சொல்லணும். அந்த புஸ்தகத்தை நான் எதை பார்க்கிறேன், லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மலையை பார்க்கிறேன், மலையை பார்க்கிறேன், புஸ்தகத்தை படிக்கிறேன், தண்ணீரை குடிக்கிறேன். அப்ப த்வித்தியா விபக்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டை சொல்லும் போது எப்பவுமே த்வித்தியா விபக்தியில யூஸ் பண்ணணும். அப்ப இந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னா, ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் அப்படின்னு இருக்கு. மனசோ மனோயது அப்படின்னு, மனசகன்றது சஷ்டி, ஸ்ரோத்திரஸ்யன்றது ஷஷ்டி, அதுக்கப்புறம் ஸ்ரோத்திரம் அப்படின்றது தித்தியா. மனசோட மனக அது பிரதமால இருக்கு. வாச்சோக வாச்சம், வாச்சக அப்படின்றது சஷ்டி, வாச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தித்தியா, பிராணசியன்றது வந்து சஷ்டி, பிராணகன்றது பிரதமா. பதில் சொல்லும் போது எப்பவுமே என்ன பண்ணணும், பிரதமால பதில் சொல்லணும். என்ன காரியம் பண்றோன்னு கேட்கும் போதுதான் தித்தியால பதில் சொல்லணும். ஆனா இங்க விபரிணாமம் நடந்திருக்கு, விபக்திகள் மாறி இருக்கு. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியமம் எடுப்போம். எப்பவுமே மெஜாரிட்டி என்ன இருக்கோ அதை வச்சு மாத்திக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. நமக்கு எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல அது என்ன இருக்கு, யார் ஆட்சி பண்ணணும், மெஜாரிட்டி யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான். அதே தான் இங்கேயும் மெஜாரிட்டி என்ன. அப்ப ஆச்சாரியர் இங்க என்ன பண்றாரு, வாச்சோக வாச்சம் பிராணசிய பிராண இதி விபக்தி துவயம் சர்வத்திரையவ திரஷ்டவ்யம். வாச்சோக வாச்சம் இருக்கக்கூடாது, ஆக்சுவலா வாச்சோக வாக்குன்னு இருக்கணும். பிரதமால வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு,
வாச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தித்தியா ஏகவச்சனம். கேள்வி கேட்கும் போது வாக்கிற்கு வாக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும், வாக்குக்கு வாக்கை அப்படின்னு சொல்ல மாட்டோம். யார் அது? வாக்கிற்கு வாக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது, வாக்கிற்கு வாக்காக இருப்பது அப்படின்னு சொல்லணும். கண்ணுக்கு கண்ணாக இருப்பது, கண்ணுக்கு கண்ணை அப்படி வரக்கூடாது, கண்ணைன்னு வரக்கூடாதுங்க. நீங்க யாரு? நானை அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு சொல்ல முடியல. நானை பரமஹம்சானந்தாவாகிய நானை அப்படின்னு பதில் சொல்ல மாட்டோம், நான் பரமஹம்சானந்தா இப்படிதான் சொல்லணும். அப்ப எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும்? சஷ்டி விபக்தியை போட்டுக்கீங்க. ஸ்ரோத்ரஸ்ய, அதே மாதிரி மனசக, அதுக்கப்புறம் வாச்சோ, அதுக்கப்புறம் பிராணஸ்ய, அப்புறம் சக்ஷுஷக. இந்த எல்லாத்துலயும் முதல் இது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டியாவே போட்டுங்க. பதில் சொல்றது எல்லாத்தையும் நீங்க என்ன விபரிணாமம் பண்ணிக்கணும்? த்வித்தியால இருக்கிறது எல்லாத்தையும் பிரதமாக்கு விபரிணாமம் பண்ணிக்கணும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ர, ஸ்ரோத்ரஹ. அதே மாதிரி மனசோ, மனசோ மனஹ, வாச்சோக வாக்கு, பிராணஸ்ய பிராணக கரெக்டா இருக்கு, சக்ஷுஷஸ் சக்ஷு சரியா இருக்கு, பிராணஸ்ய பிராணக சரியா இருக்கு, சக்ஷுஷஸ் சக்ஷு சரியா இருக்கு, மனசோ மனோ அது சரியா இருக்கு, இது எல்லாம் சரியா இருக்கு. அப்ப எது சரியா இல்ல? ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம், வாச்சோக வாச்சம். இந்த ரெண்டுத்திலையும் வாச்சம் ஸ்ரோத்திரம் அப்படின்னு தித்தியா விபக்தியில இருக்கிறத என்ன பண்ணிக்கணும்? பிரதமா விபக்தியில கன்வெர்ட் பண்ணி அர்த்தம் எடுத்துக்கணும். விபக்தி விபரிணாமம் அப்படின்னு பேர். இது கிராமர் ரூல். புரிஞ்சவங்க எடுத்துங்க, புரியாதவங்க ஃப்ரீயா விட்டுருங்க. ஆயிடுச்சா? இந்த இது அப்படிதான் சொல்லுது. கதம் பிருஷ்டத்வாத் ஸ்வரூப நிர்தேசக. கேள்வி கிளியரா கேட்டுச்சு. யார் பாது அப்படின்னு கேட்டா அவர் ராமருங்க அப்படிதானே பதில் சொல்றோம். ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை பத்தியாவது கேள்வி கேட்ட அவர் யாரு, அவர் யாரு, இவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணணும்? அவரு ராமர், இவர் கிருஷ்ணர் அப்படிதான் பேர் சொல்லணும் இல்லையா? அவரு ராமரை, அவரு கிருஷ்ணரை அப்படின்னு பதில் சொன்னா என்ன ஆகும்? கிருஷ்ணரை ராமரைன்னு பதில் சொல்ல மாட்டோம், ராமர் கிருஷ்ணர். அயோத்தியால யார் இருக்கா? ராமர் இருக்கார் அப்படித்தானே பதில் சொல்லணும். யார் இருக்கான்னு கேள்வி கேட்டா ராமரை இருக்கா, ராமரை அப்படின்னு சொல்லுவோம். ராமரைன்னு சொல்லக்கூடாது, ராமர் இருக்கார் அப்படிதான் சொல்லணும். நீங்க யாரு? நான் பரமஹம்சானந்தா அப்படிதான் சொல்லணும். நான் பரமஹம்சானந்தாவை அப்படின்னு சொல்லக்கூடாது. பரமஹம்சானந்தா அந்த தித்தியா விபக்தி மாத்தி ஐ போட்டு சொல்லக்கூடாது பதில். அப்ப காசு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அது ஒழுங்கா யூஸ் பண்ணணும், விபக்தியை கரெக்டா யூஸ் பண்ணணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு பிருஷ்டத்வாத் ஸ்வரூப நிர்தேசக. கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேள்வி கேட்டிருக்கு. கண்ணை யார் இயக்கிறா, காதுக்கு பின்னாடி யார் இருக்கா, மனசுக்கு பின்னாடி யார் இருக்கா. அப்ப யாருன்னு கேள்வி கேட்டாலும் டைரக்டா அந்த பர்சனை சொல்லும் போது பிரதமா விபக்தியில மட்டும்தான் உபதேசம் செய்யப்பட வேண்டும். அதான் இங்க ஆச்சாரிய சொல்ற பிருஷ்டத்வாத் ஸ்வரூப நிர்தேசக பிரதமையா ஏவ ச நிர்தேசக. தெளிவா சொல்லிட்டார். பிரதமா விபக்தியில தான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் தஸ்யச்ச ஞேயத்வாத் கர்மத்துவம் இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்யச்ச ஞேயத்வாத் கர்மத்துவம் இது, அதுதான் அறிகின்ற ஆப்ஜெக்டா இருக்கிறது. அப்ப ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியக்கூடிய ஆப்ஜெக்ட் எதை அப்படின்னு கேள்வி கேட்டா மட்டும்தான் தித்தியால பதில் சொல்லணும். நீங்க எதை படிக்கிறீங்க? புஸ்தகத்தை படிக்கிறேன். எதை சாப்பிட்றீங்க? சப்பாத்தி சாப்பிட்றேன், சப்பாத்தியை சாப்பிட்றேன். எதை குடிக்கிறீங்க? தண்ணீரை குடிக்கிறேன். எல்லா இடத்துல ஐ ஐ ஐ ஐ போட்டணும் தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்ரம், அதே மாதிரி வாச்சம் அப்படின்னு புள்ளி வச்சு ராமம் அப்படின்னு எல்லா இடத்துல கிருஷ்ணம் ராமம் அப்படின்னு புள்ளி வச்சு சொல்றது. இது தித்தியா விபக்தியில. கர்மத்துல சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட், கர்மம்னா ஆப்ஜெக்ட், அதை சொல்றதுக்கு தித்தியா விபக்தி. அதோ வாச்சோக வாச்சம் பிராணஸ்ய பிராண இத்தியஸ்மாத் சர்வத்திர ஏவ விபக்தி துவயம். அப்ப ரெண்டு விபக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரெண்டு இருக்கு. சஷ்டி சம்பந்தம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதமா வந்து பாத்தீங்கன்னா பதில் வந்து பிரதமாவா இருக்கணும். இதை வந்து எல்லா இடத்துலையும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எத்து ஏதத்து ஸ்ரோத்ராதி உபலப்தி நிமித்தம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திர மித்யாதி லட்சணம் நித்யோ உபலப்தி ஸ்வரூபம். எத்து ஏதத்து எந்த இது ஸ்ரோத்ராதி உபலப்தி நிமித்தம், ஸ்ரோத்திர முதலியவைகள் அறிகிற தன்மைக்கு காரணமா இருக்கோ, காது கேட்கறதுக்கு யாரு காரணமா நிமித்தமா இருக்காரோ, கண்ணு தெரியறதுக்கு யாரு நிமித்த காரணமா இருக்காரோ, அது மாதிரி எல்லாத்திலையும் அறியும் சுரூபம் எதோட நிமித்தமா உண்டாகுதோ அதுதான் ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் இத்தியாதி லட்சணம். இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. நித்திய உபலப்தி ஸ்வரூபம். யாரு இருக்கா? பின்னாடி நான் இருக்கேன்.
காது கேட்கறதுக்கு நிமித்தம் யாரு? நான். டெட் பாடியில வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காது. டெட் பாடியில வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, எல்லாம் இருக்கும் டச் பண்ணா தெரியாது. நான் ஒரு மரணம் நிறைய கொஞ்சம் மரணம்லாம் பார்த்துருக்கேன் பக்கத்தில். நல்லா பேசிக்கிட்டே இருந்தார், நல்லா ஒரு பெட்ல தான் இருந்தார், நல்லா பேசிக்கிட்டே இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர். பேசிகிட்டு இருக்கும்போது மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி போச்சு. ஆள் போயிட்டார், உள்ளே இருந்த ஆள் போயிட்டார், நான் போயிடுச்சு. அந்த நான் போனதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்தோம். கை வந்து பார்த்தீங்கன்னா கை தொடவிட்டு இருக்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு, ஐயோ ஆள் போயிட்டாரு அப்படின்னு. டக்கு இம்மீடியட்டாக கையை நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அவர் கையை வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உயிர் போன மாத்திரத்தில் அந்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சு அப்படியே இருக்கு. அவ்வளோதான். அழகா கண்ணை மூடினவர் முடிஞ்சு போச்சு. எது வரைக்கும் கேட்குது, எது வரைக்கும் டச் பண்ணா தெரியுது, எது வரைக்கும் பேசுகிறோம், உள்ள நான் இருக்கிற வரைக்கும் இது எல்லாம் ஆக்டிவாக இருக்கு. நான் இல்லைன்னா எல்லாம் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எல்லாம் அணைஞ்சு போகிற மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உபலப்தி ஸ்வரூபம், நித்திய உபலப்தி ஸ்வரூபம், சதா காலமும் அறியறதையே சுரூபமாக வச்சிருக்கிறது யாரு? இந்த நான் சதா காலமும் நித்திய அறிவு சுரூபமாக இருக்கிறது. அப்படிப்பட்டது நிர்விசேஷஸ்ய ஆத்ம தத்துவம். எப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ். அப்படிப்பட்டது தத்து ரூப தத்து புத்தி புத்வா, இவ்வாறு அறிந்து, அந்த அதனை அறிந்து. அப்ப நானை எப்படி அறியணும்? புரிஞ்சுக்கிட்டா போதும்லாம் இல்லை, நல்லா புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நல்ல முறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானை பிரிச்சு எடுக்கணும். ஆச்சாரியர் வந்து விவேகச்சுராமணியில சொல்லுவார், உபனிஷத்துல இருக்கிற ஒரு வச்சனம் இருக்கு, அருமையானது, ஃபேமஸ் வந்து விவேகச்சுராமணி தான் சொல்லுவோம். முஞ்சாதி சீக்காமிவ திருஷ்ய வர்காத், கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் முஞ்சம் புல்லுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முஞ்சம் புல்லுன்னு ஒரு புல் இருக்கு. அந்த புல்லுல வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போல் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும், ரொம்ப மென்மையா இருக்கும். அதை பிரிச்சு எடுக்க முடியாது. நம்ம முதல்ல இதை பிரிச்சு எடுக்கும்போது உடஞ்சு போயிடும். அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட். லேயரா அந்த புல்லை மூடிக்கிட்டு ஒரு கரும்பு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கரும்பு வந்து சென்டர்ல இருக்கிறது கரும்பு, அதை சுற்றி இந்த மூடி இருக்குல்ல, நம்ம ஈஸியாக கரும்புல எடுத்துருவோம். ஏன்னா கரும்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை சுற்றி இருக்கிற இலை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடுறோம். ஆனால் முஞ்சம் புல்லில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மூடி இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த சென்டர் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் ஸ்கூல் போகும்போது வரும்போது எல்லாம் புல்லில் படுத்துக்கிட்டு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அது இனிப்பாக இருக்கும். அது சென்டர் இது வந்து புல்லில் இருக்கிறது இனிப்பாக இருக்கும். வேலை என்னது, புல்லெல்லாம் பிரித்து ஒவ்வொன்றா பிரித்து அந்த சென்டர் போல மட்டும் எடுத்து சாப்பிட்டு அல்பமான ஒரு ஆனந்தம். அதை எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒவ்வொரு லேயராக எடுத்துட்டு சென்டரில் இருக்கிற அந்த முஞ்சம் புல்லோட சென்டர் போல எடுக்கிறது மென்மையாக இருக்கும், உடஞ்சிடாமல் எடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஆத்ம தத்துவத்தை என்ன பண்ணணும்? ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் பிரிக்கணும். பஞ்ச கோஷங்களா இது சூழ்ந்திருக்கு, பஞ்ச கோஷங்களையும் பிரிக்கணும். இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாத்தையும் வந்து லேயரா ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்? மெதுவா குலுங்காம ஆடாம அசையாம கேர்ஃபுல்லா பிரிச்சு எடுத்து இந்த நானை அறியணும். ஏன் அப்படின்னா அந்த நான் நிர்குணமான நான், நிர்விசேஷமான நான். அந்த விதமா நானை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவன் நித்திய உபலப்தி சுரூபம், நிர்விசேஷம், அந்த ஆத்ம தத்துவம் அப்படின்னு தத்து புத்வா என்ன பண்றது? அவ்வாறு அறிந்து, ஆச்சரியர் மூலமா அறிஞ்சா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் மனனம், நல்லா மனனம், உட்கார்ந்து நேத்தி உட்கார்ந்து பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம். தனியா உட்காந்துங்க. இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டான ஆகாரம் எடுத்துக்கிட்டு தனியாக விட்டுருங்கன்னு தனியாக போய் உட்காந்துது. ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம், யாரு காதுக்கு காதா இருக்கா அப்படின்னு கூர்ந்து பாருங்க. சப்தங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காது கவனிங்க. காதுனா என்ன? உத்து பார்த்தீங்க அப்படின்னா காதுன்னு ஒரு தத்துவமே இல்லை வாஸ்தவத்தில். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன். பார்க்காத வரைக்கும் காது, விசாரம் பண்ணாத வரைக்கும் காதுன்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். விசாரம் பண்ணினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் அறிகிறான்னு கேட்டிங்கன்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா காதுன்றது இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்கிற காது இருக்கு. ஆனால் இந்திரியம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்திரியம்ன்றது சப்த கிரகணம் மட்டும்தான்.
அந்த சப்தத்தை யாரு கிரகணம் பண்றா? நான் தான் கிரகணம் பண்றேன். அப்ப நானுக்கு மேல ஒரு இல்யூஷன் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள், மனசு எல்லாமே. மனசுன்னு ஒண்ணு யோசிச்சீங்க அப்படின்னா மனசுன்னு கைக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. மனசோ மனு எது மனசுக்கு மனசா இருக்கு? மனசு நான் என்னது உட்காந்து யோசிங்க பார்க்கலாம். ரமண பகவான் ஏதாவது சொல்லுவார், மனசு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி. மனசா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. பாரு மனசுனா என்னன்னு பாரு, உத்து பாரு. உத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இல்யூஷன் எல்லாம் மறைஞ்சு போயிடும். பார்க்காத வரைக்கும், விசாரம் பண்ணாத வரைக்கும் காது, கண்ணு, மூக்கு, வாயு, மனசு எல்லாம் ஒரு இருப்பு பொருள் மாதிரியே தெரியுது. வாஸ்தவத்துல இல்லை. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா காது இல்லை, டைரக்டா சப்தத்தை அறியறது யாரு? நான் தான் அறிகிறேன். நான் அறிவு சுரூபம். எனக்கு பார்த்தீங்கன்னா காது, கண்ணு, மூக்கு, வாயிலும் கூட தேவையில்லை. எதுவுமே இல்லாமையே நான் அறிபவன். அந்த சப்தத்தை அறியறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது, காது. அது தனித்தன்மை வாய்ந்தது இல்லை. எனக்கு மேல தங்கத்துக்கு மேல ஆபரணம் இருக்கிற மாதிரி நானுக்கு மேல இந்த காதுன்றது ஒரு இல்யூஷன். காது, மூக்கு, மனசு எல்லாம். அப்ப உத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இது எதுவுமே இல்லை. நான் நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் இந்திரியங்கள் எல்லாத்தையும் யோசிங்க. சப்தங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்தம், ரூபம். கண்ணை மூடிக்கிங்க, குவைட்டா எங்கேயாவது உட்காருங்க, ஏகாந்தமா உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்தத்தையும் ரூபத்தையும் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேரம் பெட்ரூம்லேயே அழகாக உட்காந்து, பெட்டுக்கு மேலே உட்காந்துட்டு சுகமாக இருந்துக்கிட்டு சப்தம் நான் இல்லை, சப்தத்தை கிரகணம் என்ற காதும் நான் இல்லை. அப்போ நான் யாரு? காதுக்கு காது, காதுல யார் இருக்கா? நான் தான் கேட்குறேன். நான் யாரு? ஒன்றும் தெரியாது. நான் யாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நானுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை. சிந்தனை இல்லாம இந்த நான் யாருன்னு கேட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஏன்னா அறிபவனை அறிய முடியாது, முடிஞ்சு போச்சு. அதை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. நானா இருக்கலாம், ஆனா நானை அறிய முடியாது. அப்ப நான் எப்படிப்பட்டவன்? நாமரூப குணங்கள் இல்லாம நிர்விசேஷமா இருக்கிறவன் அப்படின்னு இந்த மந்திரத்துல சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றது? கண்ணு, காதுக்கு காது, மனசுக்கு மனசு, வாக்குக்கு வாக்கு, பிராணசிய பிராணக. நான் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்பப்போ என்ன பண்ணுவேன், பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே எவனோ பேசுகிறானே, யார் பேசுகிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இவன் பாருங்க பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க, ரொம்ப நேரம் பேசுகிறான். எப்படி பேசுகிறாங்க? பரமஹம்சானந்தாவை நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாகவே பார்த்துக்கிட்டு இருப்பேன். பரமஹம்சானந்தான்றவன், ஏன்னா இதுக்கு முன்னாடி பரமஹம்சானந்தா சன்னியாச தீட்சைக்கு முன்னாடி இவனுக்கு வேற பேர். அந்த பேர் நான் கொடுத்துக்கிட்டது. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கொடுத்த பேர் வேற. சரீரத்துக்கு அப்பா அம்மா ஒரு மாசத்துல பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேரே இல்லாம இருந்துச்சு, பேர் இல்லாத பெருமாள். அதுக்கப்புறம் பேர் கொடுத்தாங்க. பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் சன்னியாசி பிரம்மச்சரிய தீட்சை வரும்போது பார்த்தீங்கன்னா வேற. அப்புறம் யாத்திரையில ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பல பேர் நிபுணன். நான் யாத்திரையில ஒரு பேர் வச்சுப்பேன். யாத்திரை பண்ண முதலா ஒரு பேர். சன்னியாச தீட்சைக்கு அப்புறம் பரமஹம்சானந்தா. அப்ப எனக்கு அபிமானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எப்பவுமே என்னன்னா பரமஹம்சானந்தான்றதே ஒரு ஆப்ஜெக்டாவே எவனோ ஒருத்தன் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கேமரால நான் தெரியல, ஐயோ பாக்குறேன், ஐயோ எப்படி இருக்கானே, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஐயோ என்னவோ பேசிட்டு இருக்கானே பாருங்க, பொழுது போகல அவனுக்கு, எதையோ ஆத்மா பரமாத்மான்னு பேசிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் நான் இல்லை, இந்த பரமஹம்சானந்தா நான் இல்லை, இந்த தேகம் மனசு புத்தி ஒரு மண்ணாங்கட்டி நான் இல்லை. இந்த விதமா நான் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் முடியாது. ஏன் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப பார்க்க முடியாது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விதமா பார்க்க முடியாது. ஏன்னா இது நாமரூப குணங்கள் இல்லாதது, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, மனசுக்கு விஷயம் இல்லை. நான் தான் இது எல்லாத்துக்கும் நிமித்தமா இருக்கிறவன், நான் தான் அறிபவன், அதுவும் அறிவு ஸ்வரூபம் நான் அப்படின்னு புத்வா அறிந்து அதிமுச்சிய, அடுத்த வார்த்தை வந்துருச்சு. இந்த விதமா அறிந்து அதிமுச்சிய அனவபோத நிமித்த அத்தியாரோபிதாத் புத்தியாதி லட்சணாத் சம்சாராத் மோக்ஷனம் கிருத்வா. ரொம்ப ஆச்சரியர் சொல்றார். அதிமுச்சியன தாண்டி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். தாண்டி போறது. எதை தாண்டி போறது சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சரியர் சொல்ற அனவபோத நிமித்த. நம்ம நானே அறியாம எதெல்லாம் இருக்கு தெரியுங்களா? நானை மூடி வச்சிருக்கு. தூக்கத்துல என்ன இருக்கு? நான் ஒன்றும் அறியவில்லை. அந்த இடத்த தூக்கத்துல என்ன போயிட்டு இருந்துச்சு? பிராணன் போயிட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா காரண சரீரம் எது? பிராணன். அந்த காரண சரீரம் என்னை மறைச்சுக்கிட்டு இருந்துச்சு. வேக்கப் ஆகும்போது
நானுக்கு மேல பிராணன் தான் அவ்யாக்கிருத்தம் நம்ம சொல்றோம். ஈஸ்வர தத்துவம், மாயா தத்துவம் நம்ம சொல்றோம். அப்ப நானுக்கு மேல பிராணன், நான்றது உணர்வு, உணர்வுக்கு மேல உயிர் பிராணன் வந்துருது. அதுக்கு மேல வேக்கப் ஆகும்போது புத்திக்கு மேல மனசுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு மேல தேகம். இத்தனையும் பாத்தீங்கன்னா நானுக்கு மேல நான அறிய விடாம மறைச்சுக்கிட்டு இருக்கு. அனவபோத நிமித்தம், அவபோத நிமித்தம் இல்ல, அனவபோதம், மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அறிய விடாம தடுக்கிறது. நானை அறிய விடாம தடுக்கிறது எது? பிராணன், புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம். இது எல்லாம் மேல இருக்கு. அதனால கோஷம்னு சொல்றோம். பஞ்ச கோஷங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. உள்ள ஸ்வாட் இருக்குன்னு தெரியல, பர்சுக்குள்ளார இருக்கிற பணம் தெரியல, ரத்தனங்கள் தெரியல. ஏன்? பர்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா இது எதுவுமே வாஸ்தவம் இல்லப்பா. அத்தியாரோபிதாட்ஸ். இதெல்லாம் என்னது? நானுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கு. எதனால ஏத்தி வச்சிருக்கு? அவித்யினால். அவித்யானா என்ன சாமி? எனக்கு தெரியவே தெரியாது சாமி. ஒன்றும் இல்லை, விசாரமின்மைக்கு பேரு தான் அவித்யா, அவிச்சாரம். இப்ப நம்ம விசாரம் பண்றோம்ல, இதே மாதிரி 3 கிளாஸ், இதே மாதிரி 3 கிளாஸ் போச்சுன்னு வச்சுங்க. இனிமே ஆரம்பிக்கும் பாருங்க. காலையில கிருஷ்ண பரமாத்மா சங்கு ஊதுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் பாத்தீங்கன்னா புஷு புஷுன்னு அவர் மூச்சு விடுவார். அதுக்கப்புறம் அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா இங்க கேனோ புனிஷத்துக்கு அண்ணாமலையார் தான் எது லிங்கோத்பவர். இந்த 3 பாடத்தை திரும்ப 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 இந்த புத்திக்கு சொல்லி 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 நம்ம எங்கெல்லாம் போக்கஸ் பண்ணலையோ இப்ப போக்கஸ் பண்ண போறோம். எங்கெல்லாம் அதிகமா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ண போறோம். அப்ப விசாரம் பண்ணா தெரிஞ்சிடும், விசாரம் பண்ணலைன்னா தெரியாது. அப்ப விசாரமின்மை, அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா அவிவேகம்னு பேரு. அந்த அவிவேகத்துக்கு பேர் தான் அவித்யா, அஜ்ஞானம்னு பேரு. அப்போ இந்த அஜ்ஞானத்தினால விசாரம் பண்ணாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்? நானுக்கு மேல இந்த பிராணன்ல இருந்து ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அத்தியாரோபம் பண்ணிட்டேன், ஏற்றி வச்சேன். இந்த ஏற்றி வச்சதுனால என்ன, நான் தெரியாம போயிட்டேன். இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அத்தியாரோபிதாத் புத்தியாதி லட்சணாத், வேக்கப்ல இருந்து ஆரம்பிக்குது. புத்தி முதலிய லட்சணத்தை உடையது. இது எல்லாம் எதனால உண்டாச்சு? காரண சரீரம் இது அவித்யா. ஒன்றும் தெரியலன்னு தூக்கத்தை சொல்றமே, அந்த அவித்யா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாத்தையும் பெத்து போட்டது எது? இந்த அவித்யா தான் பெத்து போட்டுச்சு. புத்தி, மனசு, இந்திரியம் எல்லாத்துக்கும் அம்மா அவித்யா. தூக்கத்துல ஒன்றும் தெரியலன்னு சொல்றது. அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு புத்தி முதலியவை லட்சணத்தை உடைய சம்சாராத். எது சம்சாரம்? பாருங்க, புத்தியில இருந்து ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும் சம்சாரம். தூக்கத்துல சம்சாரம் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. யாரோ ஒய்ஃபுக்கு சம்சாரம்னு பேர் வச்சிருக்காங்க, என்னன்னே தெரியல, எதுக்காக வச்சாங்கன்னே தெரியல. என்னோட சம்சாரம்னு சொல்லிப்பாங்க எல்லாரும். நல்ல பேரு. சுத்த விடுறதுனாலயா? நாதபரமன் சொல்றார் சுத்த விடுறதுனால அப்படின்றார். தெரியல என்னவோ. அப்போ இந்த மொத்த சம்சாரம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும் பேக்கப் ஆனோன்னு இதெல்லாம் வந்துடுது. இதுதான் சம்சாரம். சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்த விடுது. இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள்லாம் சுத்த விடுது. நம்மளை அலையிறோம், இங்க அங்க அல்லாயிரம். எங்கேயாவது சுகம் கிடைக்குமா, எங்கேயாவது சுகம் கிடைக்குமா, சுகஸ்வரூபமாவே இருந்துகிட்டு எங்கேயாவது சுகம் கிடைக்குமான்னு அலைஞ்சு தெரியறோம். துக்கியா இருக்கும். ஆரோபிதம் எல்லாம் இந்த சம்சாரம் தான். இது எல்லாம், இதை எல்லாத்திலையும் மோக்ஷனம் கிருத்வா. மோக்ஷனம்னா இதுல எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு விடுதலை அடைந்து. எப்படி விடுதலை அடைகிறது? இது நான் இல்ல, பொய். சொப்பனத்துல வர மாதிரி தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம், நாமரூபம் மித்யா, தங்கம் தான் சத்தியம். அதே மாதிரி மண்ணு சத்தியம், மிருத்திகா இத்தியேவ சத்தியம், நாமரூப விகாரோ வாட்சாரம்பனம். வெறும் பேச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாயிலாம் சொல்றோம். வாஸ்தவத்துல இதெல்லாம் இல்யூஷன். இது வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, நான் தான் சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய் 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 இதான் சொல்லணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லி மித்யாத்வ நிச்சயம். இது பொய் பொய், தோற்ற மாத்திரம் அப்படின்னு இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு மோக்ஷனம் கிருத்வா தீராக. தீரர்கள் என்ன பண்றாங்கன்னா தீமந்தக. தீரர்கள் என்ன அர்த்தம்? புத்திமான்கள். புத்திமான்கள் என்ன அர்த்தம்? பிரிச்சு அறியறதுல சாமர்த்தியம் உடையவர், விவேகிகள்னு அர்த்தம். எல்லாத்தையும் பார்க்கணும், வேற வழியே இல்லை, பார்க்கணும்.
பார்ப்பானா மாறணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து என்ன பண்ணணும், பிரிக்கணும், பிரித்து 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 போட்டுக்கிட்டே இருக்கணும். மனநத்தில் முக்கியமான பிரக்கிரியாவே இதுதான். உட்காந்துக்கிட்டு எது வந்தாலும் பிரித்து 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 பார்த்துக்கிட்டு இருக்கணும். பிரித்து பிரித்து பார்த்து என்ன பண்ணுறது, நான் இல்லாத எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. மெதுவாக அபியாசம் பண்ண 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 இந்த விதமா பண்ற அபியாசிகள் என்ன பண்றாங்க, தீமந்தக பிரித்தறிந்த தீமந்தக புத்திமான்கள் பிரேத்திய அஸ்மாத் லோகாத், ஆச்சரிய மந்திரத்துல பிரேத்திய அஸ்மாத் லோகாத், இந்த தேகத்தை விட்டு இந்த லோகத்தை விட்டு போன பிறகு, இந்த லோகம்னா ஆச்சாரியர் சொல்றார் சரீராத்தின் கூட்ட, ஆச்சாரியர் சொல்ற லோகம்னா எதுப்பா லோகம், சரீரம், இந்த சரீரம் தான் நமக்கு லோகம். இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா சரீராத்து பிரேத்திய, சரீரத்திலிருந்து போயின்னு அர்த்தம், செத்து போயிட்டா, சரீரத்துல இருந்து போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், பிரேத்தியன்றதுக்கு அர்த்தம் இறந்து போதலா, இல்ல வியுஜ்ய, இந்த தேகம் நான் இல்லைன்னு தேகத்துல இருந்த அபிமானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வியோகம் அடையிறது. ஆச்சாரியர் கீதா பாஷ்யத்தை சொல்லுவார், யோகம்னா என்னப்பானா வியோகம் ஏவ யோகம், வியோகம் தான் யோகம், வியோகம்னு என்ன அர்த்தம், பிரியறது தான் யோகம். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு இந்த தேகம் நான் இல்லை. ஆமா, நான் பார்க்குறேனே, என்னோட கேமராவில் நான் பார்க்குறேன். அப்போ பார்க்கப்படும் வஸ்து நான் இல்லை, பார்ப்பவன் நான், பார்க்கப்படும் வஸ்து நான் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் இருக்கிற அபிமானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான்ற புத்தியிலிருந்து விலகி என்னன்னு கேட்டீங்கன்னா வியுஜ்ய அந்யஸ்மின் அப்ரதி சந்தீயமானே, வேற ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வேற ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் பிறந்ததுல இருந்து அநாதி காலத்துல இருந்து நானுக்கு அந்நியமா இருக்கிறதுல நான்ற புத்தி வச்சிருந்தேன். அந்த புத்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தியமானே நிர்நிமித்தத்வாத் அமிர்தா பவந்தி, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட நிலையில என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா கர்மம் எங்க இருக்கு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம், ஜென்மம் எடுக்கிறதுக்கு எது காரணம், கர்மம். கர்மம் எங்க இருக்கு, எதுலெல்லாம் பண்ணணுமோ அது அதுலதான். சரீரத்துல பண்ண கர்மா சரீரம் அனுபவிக்கும், வாக்குல பண்ண கர்மா வாக்கு அனுபவிக்கும், மனசுல பண்ண கர்மா மனசு அனுபவிக்கும். இதுக்கு பின்னாடி யாரு இருந்து கர்மத்தெல்லாம் பண்ணுனா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், நான் மனசு, நான் வாக்கு, நான் தேகம் அப்படின்னு அபிமானப்பட்டு நம்ம தான் அபிமானம் வச்சுக்கிட்டு கர்மத்தை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதம் வருது, உண்டாகுது. யாருக்கு போதம் உண்டாகுது, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அது சொல்லுது, ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் இல்லைப்பா அப்படின்னு. ரிஃப்ளெக்ஷனு அந்த தேகத்தை மீடியத்தை விட்டுச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், சொருப்பத்துக்கு போயிடும். நீங்கள் மீடியம் இருக்கிறதுனால தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இப்போ கேமராவை நான் எடுத்துடுறேன், மேலே முன்னாடி இருக்கிற கேமராவை எடுத்துடுறேன். அப்போ கேமராவில் தெரிஞ்ச அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கே போச்சு, என்கிட்டயே வந்துடுச்சு, ஒரிஜினல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மீடியம் இருக்கிறதுனால தெரிஞ்சுது. மீடியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே பிரதிபிம்பம் பிம்பமாக மட்டும் இருக்கும், பிரதிபிம்பம் ஒன்று இல்லாமல் போயிடும். அப்போ நான் தேகாதிகள் அப்படின்ற அபிமானத்தை நான் விளக்குனேன் அப்படின்னா நான் என்ன ஆயிடுறேன், நான் பிரம்மமாயிடுறேன். அந்த நான் பிரம்மமாக இருக்கும்போது தேகாதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்நியமாக போயிடுது, இது எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ தேகத்தில் நடந்த கருமங்கள் எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவனா ஆயிடுறான். அதனால தான் சொல்லுது நிர்நிமித்தத்வாத், இந்த தேகாதிகள் கருமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தம் இல்லாமல் போகிற காரணத்தினால இவனுக்கு கருமமே இல்லாமல் ஆயிடுது. பிரம்மத்துக்கு கருமம் இருக்கா, பிரம்மத்துக்கு மனசு இல்லை, மனசுக்கு பிரம்மத்துக்கு வந்து வாக்கு இல்லை, பிரம்மத்துக்கு தேகம் இல்லை. இது வந்து ஆத்மா வந்து பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ கர்மம் இருக்குமா, கர்மம் இல்லை. அப்போ கர்மம் இல்லாததுனால பர்த்து கிடைக்குமா, ரீபர்த்து கிடைக்காது. அப்போ ரீபர்த்து கிடைக்காததுனால தன்னை பிரம்மம் என்று எவர்கள் இந்த தேகத்திலிருந்து பிரித்து அறிஞ்சு தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனாங்களோ அந்த பிரம்மஸ்வரூபமாக ஆன அவங்களுக்கு காரணம் இல்லாததால், கர்மம்ன்ற காரணம் இல்லாததால் அவர்களுக்கு ரீபர்த் இல்லை, அமிர்தா பவந்தி, சாகாதவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சதி ஹி அஜ்ஞானி ஒரு பேராகிராஃப் இருக்கு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண நாராயண. சமயம் இருக்கும் போதெல்லாம் இந்த ப்ராசஸை பண்ணுங்க, உட்கார்ந்து பாருங்க. இந்த மந்திரம் ரொம்ப எஃபெக்டிவான மந்திரம். காதுக்கு காது, காது காது யாரு,
அது யாருன்னு கேட்டினா, காதுலேருந்து சப்தத்தை கேட்குறது நான் தான். மனசுக்கு மனசுலேருந்து யார் சிந்திக்கிறா நான் தான். அப்போ அந்த நான் அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேகத்துக்கு வேறா. அப்போ நான் யார், வாஸ்தவத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானுக்கு எந்த நாமரூபமும் இல்லை. அந்த நானையே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிர்விகாரமாக, நிர்குண நிராகாரமாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதை மெதுவாக அபியாசம் பண்ணிக்கிட்டே வர்றது. தேகத்தோடு சேரும் போதெல்லாம் துக்கம், தேகத்தை விட்டு பிரியும் போதெல்லாம் சுகம். வெறும் சுகம் மட்டும் இருக்கும். ஹரி ஓம், ஹரி ஓம்.